வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தி. திமுக மக்கள் நீதி மய்ய கூட்டணி தொடர்பாக பேச அறிவாலயம் சென்றிருக்கிறார் கமலஹாசன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து மக்கள் நீதி மய்ய கூட்டணி தொடர்பாக பேச அறிவாலயம் சென்றிருக்கிறார் கமலஹாசன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தனது கூட்டணி கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதன் தொகுதி பங்கீடுகளும் உறுதி செய்து வருகின்றன. குறிப்பாக இன்றைய தினமே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஒப்பந்தமானது கையெழுத்திடும் சூழலில் தற்போது மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அறிவாலயம் வந்திருக்கிறார். அப்போது அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் 2 தொகுதிகளை கேட்டதாக தகவல். ஒன்று தென் சென்னை, இன்னொன்று கோவை என 2 தொகுதிகளை அவர் திமுக தலைமையிடம் கேட்டதாக தகவல். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்து தற்போது திமுகவுடன் முதல் முறையாக கூட்டணி அமைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை கமலஹாசன் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அதன் அடிப்படையிலே முதற்கட்ட இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போதே முதலமைச்சரை சந்திக்கும் கமலஹாசன் அவர்கள் இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்திடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கடந்த ஓராண்டு காலமாகவே திமுகவுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே இந்த முறை அவர் 2 தொகுதிகளை திமுகவிடம் கேட்கிறார். கோவை மற்றும் தென்சென்னை என 2 தொகுதிகளையும் டாஸ் ரைட் சின்னத்திலே நிற்பதற்கு அவருக்கு திமுக சார்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் முறையாக கட்சி துவங்கி தற்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் ஒரு தொகுதியை திமுக சார்பில் கொடுக்க சம்மதம் என்றும் தெரிகிறது. ஏற்கனவே அவர் 2 தொகுதிகளை கேட்ட போதிலும் அவருக்கு ஒரு தொகுதியை திமுக சார்பில் கொடுக்க சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது நடிகர் கமலஹாசனை அமைச்சர் உதயநிதி அறிவாலய வாசல் நின்று வரவேற்று அழைத்து சென்ற காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சரை கமலஹாசன் அவர்களும் சந்தித்து வருகிறார்கள். முதல் முறையாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அறிவாலயம் வரும் கமலஹாசனை திமுக சார்பில் அன்போடு அவரை அழைத்து உள்ளே சென்றக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும். அவர் தொடர்ச்சியாக முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பேச்சுவார்த்தையின் போது கூட்டணி தொடர்பாக பேசி இன்றைய தினமே ஒப்பந்தமானது கையெழுத்திட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கமலஹாசன் 2 தொகுதிகளை கேட்டதாக தகவல் வந்து கொண்ட நிலையில் ஒரு பக்கம் அவர் காங்கிரஸ் உடனான கூட்டணியில் உள்ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கை சின்னத்தில் நிற்பார் என்றும் பேச்சுவார்த்தைகள் வந்து கொண்டிருந்த நிலையில் அவர் நேரடியாகவே தற்போது அறிவாலயத்துக்கு வந்து திமுக தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் அவர் நிற்பார் என்றும் காங்கிரசுடைய உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர் கோவையில் போட்டியிடுகிறார் என்றும் தகவல் வந்திருந்த நிலையில் தற்போது திமுகவிடம் நேரடியாகவே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அதுவும் தனது முதல் சந்திப்பிலே முதலமைச்சரை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட இருக்கிறாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் கமலஹாசன் சந்திக்கவில்லை. நேரடியாகவே முதலமைச்சரை தற்போது சந்தித்திருப்பதால் இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவர் அறிவாலயம் வந்திருக்கிறார். அந்த வரும் பொழுது திமுககாரர்கள் அவர்களை அன்போடு அழைத்து உள்ளே சென்ற ஒரு காட்சியை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்த நிலையில் ஏற்கனவே கமலஹாசன் கட்சி சார்பில் 2 தொகுதிகள் கேட்பதாக தகவல் வந்தன. ஒன்று தென்சென்னை, அதே போல கோவை. இந்த 2 தொகுதியிலுமே 2019ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறார். 1 லட்சத்துக்கு மேல அவர் வாங்கி கொண்டிய அந்த 2 தொகுதியிலும் தென்சென்னை மற்றும் கோவையும் இருந்தது. அதன் அடிப்படையிலே அந்த தொகுதிகளை மையம் கேட்பதாக தகவல் வந்த நிலையில் தற்போது கமலஹாசன் அவர்கள் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே இந்த 2 தொகுதிகளில் ஒன்றை அவர் பெறுவதாக வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையே இன்றைய தினமே அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.